சப்ப மூஞ்சி அங்கே இருக்கிற வழியாக உள்ளே குதிக்கிறான். அந்த ரூமுக்குள்ளே பொத்துன்னு விழுகிறான். ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை ஒரு ரூமுக்குள்ளே பொத்துன்னு விழுவான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். ஸ்டார்டிங் சீனில் இவனை தான் பார்த்தோம். பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறான். ரூம் சுருங்கிக்கிட்டே வருது. இந்த பக்கம் செத்தவங்களெல்லாம் அள்ளி போட்டு போகிறதுக்கு 2 பேர் ரூமுக்குள்ளே வர்றாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயினும் குண்டனும் கிடக்குறாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் வர ஹீரோயின் எந்திரிச்சு அவங்கள அடித்து போட்டு கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறா. எப்படி ஹீரோயின் பொழைச்சானா, அங்கே ஒரு ஆக்சிஜன் மாஸ்க்கு இருக்கும். அதை வச்சு தான் அவள் உயிரோடு இருப்பாள். இங்கே ஒரு வழியாக சப்ப மூஞ்சி தப்பிச்சு வெளியே போக அங்கே ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இந்த கிறுக்குத்தனமான கேமை உருவாக்குன கேம்ஸ் மாஸ்டர். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னா, நிறைய பணக்காரங்களுக்கு இந்த மாதிரியான கேம்ஸ் தான் பிடிக்குமா. அதனால் அவங்க பணத்தை வாரி இறைக்கிறாங்க. அதனால் இவன் இந்த மாதிரியான கேமை உருவாக்கி இப்படி பண்ணிகிட்ருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கையில் துப்பாக்கியோடு வர்றா. அப்போது சப்ப மூஞ்சியை கேம்ஸ் மாஸ்டர் கொள்ள ட்ரை பண்ணுறான். அப்போ டிஸ்பிளேயில் அந்த கேம்ஸ் மாஸ்டரும் இந்த கேமில் இருக்கான்னு காட்டுது. அங்கே வந்து ஹீரோயின் கேம்ஸ் மாஸ்டர் சுட, கேம்ஸ் மாஸ்டர் தப்பிக்க, கேம்ஸ் மாஸ்டர் ஹீரோயினை தாக்க, சப்ப மூஞ்சி கேம்ஸ் மாஸ்டர் தாக்கி அவனை சுட, ஒரு வழியாக கேம்ஸ் மாஸ்டர் செத்து போகிறான். அப்புறமா 2 பேரும் வெளியே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க. அங்கே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துது. அவள் போலீஸை அந்த இடத்துக்கு, கேம்ஸ் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு க்ளூவும் கிடைக்காதனால அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. 6 மாதம் கழியுது. நம்ம ஹீரோயினும் சப்ப மூஞ்சியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லாமல் இந்த கேமை யார் நடத்துகிறாங்க, அவங்க யாருன்னு அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறான். அங்கே போக ஃப்ளைட் டிக்கெட்டும் எடுத்திருக்கா. சப்ப மூஞ்சியும் வர ஒத்துக்கிறான். திடீர்னு ஒரு ஃப்ளைட்டை காமிக்கிறாங்க. அதை கீழே விழப்போகுது. அங்கேயும் ஏதோ ஒரு க்ளூவை தேடி அலைகிறாங்க. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ளைட் மோத போகுது, மோதிருச்சு. அப்புறம் பார்த்தா அது ஒரு சிமுலேட்டர். அப்போ தான் தெரியுது வேறு ஒரு கேமுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போவும் நம்ம ஹீரோயினையும் சப்ப மூஞ்சியும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட் காப்பியும் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது இன்னமும் முடியலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு படத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.